இது கேஷுவல் டாக். நான் ஃபெலிக்ஸ். இன்னைக்கு நம்ம கூட வில்சனும் வந்திருக்காரு. நான் வில்சன். ஹாய். ஹாய் வில்சன். ஹாய் ஃபெலிக்ஸ். ஹலோ. அப்புறம் இன்னைக்கு காஃபி கிடைச்சதா? கரெக்டாக நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா இந்த காஃபி கொஞ்சம் நல்லா இருக்கும். நல்ல காஃபி. எல்லாமே டிமாண்ட் இருந்தால் தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ப்ரோக்ராம் போல தானே. எரிக், கொஞ்ச நாளா யூடியூப் ரொம்ப கலகலப்பா இருக்கு. யூடியூபே கிறிஸ்தவங்களுக்காக உருவாக்கப்பட்டது மாதிரி இருக்கு. அப்படியா? இதை மக்கள் நம்புவாங்களா? இல்ல, நம்ம சொல்ற மேட்டர், நம்ம பேச போற மேட்டர் பார்த்தா மக்கள் நம்புவாங்க. ஓகே. ஏன்னா கிறிஸ்டியன்ஸ் ஒருத்தர் கலாய்ச்சிக்கிட்டு இருக்குது. ஒரு பாஸ்டர் இன்னொரு பாஸ்டரை திட்டுறது, ஓகே, அப்படி பேசிட்டு இருக்காங்க. அது என்னன்னா, ஒரு லெவலுக்கு என்ன போயிடுச்சுன்னா, கண்டம் பண்ற அளவுக்கு போயிடுச்சு. டேய் நீ உருப்பட மாட்ட, உனக்கெல்லாம் தகுதி இருக்கா, உனக்கு நியாய தீர்ப்பு உண்டு, அப்படிலாம் போயிட்டு இருக்கு. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? பொது வெளியில் ஊழியர்கள் ஒருத்தர் தாக்கிக்கிறத நான் ரொம்ப என்டார்ஸ் பண்ணுறதில்லை. எனக்கும் சில குறைகள்லாம் மற்ற ஊழியர்கள் மேலே இருக்கும். அதே போல் என் மேலே மற்ற ஊழியர்களுக்கு கூட குறைகள் இருக்கலாம். அதை பர்சனலாக க்ளோஸ்டு குரூப்பில் ஒரு சிலரோட நம்ம ஷேர் பண்ணுறதோ அல்லது பேசாமல் இருக்கிறதோ தான் நல்லது. பப்ளிக்கில் போய் ஊழியர்களை கண்டம் பண்ணுற வேலை அது ஒரு ஊழியம் அல்ல. இன்றைக்கு பல ஊழியங்கள் மற்றவங்களை குறை சொல்கிறதுக்காகவே ஊழியமாய் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் தனியாக ஒரு கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணி ஒரு மெசேஜ் ரெடி பண்ணி நீங்கள் போய் யூடியூப்பில் ஒரு மெசேஜை போடுறத விட இன்னொருத்தர் பேசின மெசேஜ் கரெக்டாக தப்பான்னு சொல்கிறதன் மூலமாக நிறையா ரீச் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. வியூவர்ஸ் கிடைக்கும், அது வழியா ஏதாவது மானிட்டைசேஷன் கிடைக்குமான்னு. ஆமாம், பாப்புலராக இருக்க ஒருத்தரை திட்டுனா நாமளும் பாப்புலர் ஆகிடலாம். ஓ, அப்படியா? உங்களுக்கு பிடிச்ச ரஜினியை நீங்கள் திட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பாப்புலர் ஆகிடுவீங்க. ஓ, ரஜினி ஆக்சுவலாக உங்களுக்கு தான் பிடிக்கும். சொல்லுங்க. ஓகே, அந்த மாதிரி பாப்புலர் பர்சன்ஸை கிரிட்டிசைஸ் பண்ணுறதன் மூலமாக நாம் நிறையா ரீச் ஆகிடலான்னு நினச்சிட்டு நிறைய பேர் பெரிய பெரிய ஊழியர்களை குறைய சொல்கிறது நடந்துகிட்ருக்கு. சிலர் அவங்களுடைய பாவத்தை நான் குறித்து சொல்கிறதன் மூலமாக அவர்களை எச்சரிக்கிறேன் அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. பட் வேர்ட் ஆஃப் காட் என்ன சொல்லுது? நம்ம எல்லாருமே பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானோம் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, ஐ ஆம் இன் நோ வே பெட்டர் தென் யூ, அந்த உணர்வு எல்லாருக்குமே இருக்கணும். மூன்றாவது, பாவத்தில் கையும் களவுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை இயேசுவின் இடத்துல ஒரு கூட்டம் கூட்டிகிட்டு வந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? இன்ஃபேக்ட் அவங்களுடைய எய்ம் அந்த பெண்ணை தண்டிக்கிறதா இருந்தால் அவங்க கையும் களவுமாக பிடிச்ச உடனே தண்டிச்சிருந்துருக்கலாம். ஏன்னா மோசே அப்படி சொல்லியிருக்கிறாருன்னு தான் இயேசுவின் இடத்துல கேட்குறாங்க. அவங்களும் எதற்காக வந்தாங்கன்னா, இந்த பெண்ணுடைய விஷயத்தில் இயேசு என்ன சொல்ல போகிறாருங்கிறத கேட்டு அவரை குறை சொல்லலான்னு கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போது இயேசு ரொம்ப கேஷுவலாக ஒரு டீல் பண்ணுறாரு. உங்களில் யாருக்கெல்லாம் பாவம் இல்லையோ அவர்கள் முதலாவது கல்லடிங்க அப்படின்ட்டாரு. எல்லாரும் திரும்பி போயிட்டாங்க. அந்த இடத்துல கல்லை எரிஞ்சு கொல்றதற்கு தகுதியுள்ள ஒரே ஒருத்தர் இயேசு தான். அவரும் நியாயம் தீர்க்கலை. இனி பாவம் செய்யாதுன்னு மன்னிச்சு அனுப்பிட்டார். அப்போ இஃப் காட் ஜீசஸ் ஹிம்செல்ஃப் டஸ் நாட் அக்யூஸ் கண்டம் சம் ஒன், who are we to condemn othersங்க? கரெக்ட். என்னன்னா, ஒருத்தர் யூடியூப்ல ஒருத்தரை கண்டம் பண்றேன்னு தார் மாற பேசி கடைசியில் அவரும் ஒரு கெட்ட வார்த்தை பேசிட்டாரு. அந்த கோவத்தில் ஒருத்தர் குறைய கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி இவர் பாவம் செஞ்சுட்டாரு. இவர் இப்போ குறை உள்ளவராக இருக்காரு. இல்லை, எல்லாருமே குறை உள்ளவருங்க. நான் அடிக்கடி யோசிக்கிறது, நம்ம கூட வில்சன் இருக்கார், அவரும் பேசலாம். நாங்கள் அடிக்கடி சொல்கிற விஷயம் என்னென்னா, அவருக்கு கிடைச்ச அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிருந்தா நானும் தப்பு பண்ணியிருப்பேன். 1, அவருக்கு கிடைச்ச அதே ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கும் கிடைச்சிது, நானும் தப்பு பண்ணிட்டேன், ஆனால் அவர் மாட்டிக்கிட்டார், நான் மாட்டலை. 2, இது ரெண்டுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. நான் தப்பும் பண்ணலை, நான் மாட்டவும் இல்லை. அப்படி இருந்தாலும் நான் பரிசுத்தவான் கிடையாது. ஆண்டவர் உள்ளத்தின் எண்ணங்களை, இருதயத்தின் எண்ணங்களை வகையறுக்கிறார். அதை தூரத்திலிருந்து எண்ணங்களை ஆராய்ந்து அறிகிறார். அதன்படி பார்க்கும்போது ஐ ஆம் இன் நோ வே பெட்டர் தென் அதர்ஸ், ஐ ஆம் இன் நோ வே ரைச்சஸ் பை மை ஓன் டீட்ஸ், காட் ஹேஸ் மேட் மீ ரைச்சஸ் பை ஹிஸ் கிரேஸ். அந்த உணர்வு இருக்கும்போது யாராவது ஒருத்தர் கீழே விழுந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நான் எத்தனையோ தடவை ஃபெயில் ஆகியிருக்கேன், அவருக்கு என்னால் முடிந்த அளவுக்கு ஏதாவது உதவி செய்யலாம், ஜெபிக்கலாம், பர்சனலாக ஆலோசனை சொல்லலாம், அப்படி தான் நான் நினைக்கணுமே தவிர அவருடைய ஃபெயிலியரை வச்சு
நான் மைலேஜ் எடுக்கணும்னு நினைக்கிறது ம், தவறு. ம், இரண்டாவது, ஆண்டவர் எல்லாத்தையும் நியாயம் தீர்க்கிறவர். ம், சில பகுதிகளில் நான் ரொம்ப பெருமையாகவே இருந்திருக்கிறேன். ம். இந்த பர்டிகுலர் விஷயத்தில் எத்தனையோ சோதனைகள் வந்துச்சு, நான் உழவே இல்லை, நான் ஏம ஓவர் கம்மர் அப்படின்னு நான் நினச்சிருக்கிறேன். ம். ஆண்டவர் சீக்கிரம் நான் ஓவர் கம்மர் இல்லைங்கிறது எனக்கு நிரூபிச்சிட்டார். ஓ. அதனால் ஆ. இது தேவையில்லாத வேலையை நம்ம செய்ய வேண்டாம், ம், நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நம்ம செய்யணும். அப்போது இதை பற்றி பேசும்போது நிறைய ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, ம், அப்போது நீங்கள் பாவம் செய்கிறவங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்குற மாதிரி ஆகிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. ம், நான் கேட்குற கேள்வி, இது வரைக்கும் நீங்கள், நான், நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிற எல்லாரும் செஞ்ச பாவத்துக்கு ம். லைசன்ஸ் வாங்கிட்டா செஞ்சோம்? ம். யாருக்கும் தெரியாமல் தான் எல்லா பாவத்தையும் நம்ம செய்கிறோம், ஆமா, நடிக்கிறோம் நல்லவங்க மாதிரி. ஆமா. அப்போ நான் சொல்கிறதுனால ஓகே, எரிக் லைசன்ஸ் கொடுத்துட்டார், நான் பாவம் பண்ணுறேன்னு யாரும் பண்ண போகிறது இல்லை. ம், ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, அப்போ கிரியை இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்கிறீங்களே, எப்படி வேணாலும் வாழலாமா அப்படின்னு கேட்டால், ம், வாழ மாட்டோம், வாழ முடியாது. நான் வாழக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன், வாழ முடியாது. எப்போ? when I look into the love of Jesus Christ, when I understand, realize that I am a sinner and how God has paid the ransom on behalf of me and how he redeemed me அப்படிங்கிறத நான் உணரும்போது, வேர்ட் ஆஃப் காட் எனக்குள்ளே போகும்போது, ம், அந்த அன்பு என்னை நெருக்கி ஏவும்போது, பாவியாகிய என் மேல் கர்த்தர் இவ்வளவு இரக்கமாய் கிருபையாய் இருந்து என்னை மன்னித்து நீதிமான் ஆக்கினாரே என்று உணரும்போது, அந்த அன்புனால நான் அவருக்கு பிரியமாய் நடக்கணும்னு ஆசைப்பட்டு என் கிரியைகளில் அதை வெளிப்படுத்துகிறேன். ம். அதுதான் ஒரு சர்ச்சில் பார்த்தீங்கன்னா பாஸ்டர் பயமுறுத்துறாரு. ஆ. ஓ, என்ன ஆயிரும் தெரியுமா? ஆ, ஆண்டவர் எப்படி தண்டிக்க போறாரு? எல்லாரும் பயந்து நடுங்கி, ஆ. அந்த பயத்துல ஆண்டவரை ஃபாலோ பண்ணா எப்படி அது ரொம்ப நாள் தாக்கு பிடிக்குமா? பயத்தினால யாருமே ஆண்டவரை ஃபாலோ பண்ண முடியாதுங்க. நான்லாம் சண்டே ஸ்கூலில் என்னைக்காவது நரகத்தை பற்றி கேள்விப்பட்டப்போ, ஐயோ இன்னைக்கு நைட்டு நம்ம நரகத்துக்கு போயிட்டு என்ன பண்ணுறது, நைட்லாம் முழங்கால் போட்டு ஜெபிச்சு அழுது மனம் திரும்பியிருப்போம். 3 நாள் தாங்காதுங்க. ஆ. எத்தனை நாளுங்க? 3 நாள். 3 நாள் தாங்காது. ஏன்னா அந்த பயம், அம்மா அப்பா அடிப்பாங்க, டீச்சர் அடிப்பார், போலீஸ் பிடிப்பார், இந்த பயம் எதுவுமே தாங்காதுங்க. உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிற ஆண்டவர் நமக்குள்ளே வரும்பொழுது நம்மை கொஞ்சம் கொஞ்சமாய் மாற்றுவார். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து எல்லாம் புதிதாகி விடுங்க. அந்த ஒரு விடுதலையை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சத்தியத்தை அறியும் போது ஆண்டவருடைய ஆவியானவர் வரும்பொழுது நமக்கு அந்த விடுதலை கிடைக்குங்க. இப்படி பேசிக்கிட்டு இருக்கத கொஞ்சம் எல்லாரும் நிறுத்தலாமே. ஏன்னா இது இப்படி தான் போயிட்டு இருக்குமா? இப்படி தான் எல்லாரும் பார்த்து உலகத்துலேயும் நிறைய பேர் பார்த்து இப்படி யூடியூப்லலாம் இப்போ வந்து சர்ச்சுக்குள்ளே இருந்துச்சு இந்த கண்டம்னேஷன், இப்போ வந்து பாப்புலராக யூடியூப்பில் வந்துருச்சு. இப்போ இது ஒரு நல்ல கிறிஸ்துவ சமுதாயத்தை வளர்க்குற மாதிரி இல்லையே பிரதர். இல்லை, இப்போது நம்ம மற்றவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம்ல, நம்மளையும் சேர்த்து திட்டுறாங்க. அதாவது பாவத்தை கண்டித்து உணர்த்தாமல் நாங்கள் பாட்டுக்கு ஆண்டோடைய அன்பை சொல்லிட்டு போவோன்னு சொல்கிறது ஊழியம் கிடையாது. உன்னுடைய சகோதரனோ சக ஊழியனோ கீழே விழுந்தா நீ அவனை எச்சரிக்கணும் அப்படிங்கிறாங்க. அதை நம்ம செய்யணும் இன்ஃபேக்ட், பட் நாட் டு த பப்ளிக். இப்போ ஒருத்தர் விழுந்துட்டாரு, ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாருன்னா அவர் மேலே உண்மையான ஆத்ம பாரம் இருந்தால் நான் அவரை பார்த்து பேசி அவரோட ஜெபித்து அவருக்கு பர்சனலாக உதவி செய்யலாம். அவர் விழுந்ததை ஊருக்கெல்லாம் சொல்லி காமிக்கிறதுனால எனக்கு என்ன லாபம் வரப்போகுது? ஆண்டவருடைய நாமம் எப்படி மகிமைப்பட போகுது? ஃபார் தட் மேட்டர் நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட். நேற்று நம்ம பேசணும், மை வே ஆஃப் சின்னிங் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் யுவர் வே ஆஃப் சின்னிங் அப்படின்ட்டு. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயத்தில் பலவீனமாய் ஃபெயிலியரோடு இருப்பாங்க. மாற்றி மாற்றி அக்யூஸ் பண்ணுறதுல எந்த யூஸும் இல்லைங்க. இரண்டாவது, இப்போ நாம் குறை சொல்லுகிறவர்கள் இப்படி சொல்லுகிறார்கள்னு பேசுகிறோம்ல, அவங்கெல்லாம் சேர்ந்து நாங்கள் குறை சொல்கிறோன்னு இப்போ எங்கள் மேலே நீங்கள் குறை சொல்கிறீங்களேன்னு கூட நாளைக்கு கேட்பாங்க. ஆமாம், இருக்கலாம். அதில் அது யூடியூப்பில் வைரலாக போடுறதுக்கும். ஆமாம், இது 360 டிகிரி தானேங்க. ஆமாம். இப்போ நான் முகமுகமாய் நம்ம பார்க்குறோோம். இப்போ நான் மற்றவர்களை குறை சொல்லுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு அப்படின்னு பால் சொல்கிறாரு. இப்போ மற்றவர்களை அளக்கிற அளவின்படி தான் எனக்கும் அளக்கப்படுங்கிற உணர்வோட நாம் இன்றைக்கி we have not taken any names, we have not specified anyone's failure. ஜென்ரலாக ஒரு மெச்சூர்டு கிறிஸ்டியன் கம்யூனிட்டியை உருவாக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். பார்க்குற பார்வை பெர்செப்ஷன் மைட் டிஃபருங்க. நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்டு. என்ன அப்படின்னா எல்லாரும் ஏசாமியோடைய நாமத்தை எடுத்துக்கிறாங்க. எனக்கு அதுதான் ரொம்ப துக்கமாக இருக்குது. ஏசு உங்களை என்ன பண்ணுறாரு பாருங்க அப்படின்னு எனக்கு புரியலை. ஏசு உண்மையிலே இவங்க சொல்கிற மாதிரிலாம் பண்ணுவாரா அப்படின்னு ஏசாமியை சும்மா டேக் இட் கிராண்டட் மாதிரி எடுத்துக்கிறாங்க. அது எப்படி? இல்லை, அவங்க இன்னொரு விஷயம், ரட்சிப்பு ஆண்டவருடையது அப்படிங்கிறத உணராமல்
நான் ஒரு கண்டிப்பான பிரசங்கியாராக இருந்தால் என்னுடைய மந்தையை, என்னுடைய சபையை, என்னை சுற்றி இருக்கிற ஜனங்களை கட்டுக்கோப்பாய் வைத்துக்கொள்ள முடியும்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால சில விஷயங்களை இப்போ நம்ம கடந்த 3 எபிசோடில் சில பைபிள் ரெஃபரன்சஸோட குடிக்கிறத பற்றியோ, அதில் போட்டிருக்கிற ஸ்ட்ராங் ட்ரிங்கை பற்றியோ, அண்டு ஜேக்கப் அண்ட் ரேச்சலுடைய லவ்வை பற்றியோ இதெல்லாம் நம்ம பேசுகிறோம். இதெல்லாம் அவங்களுக்கும் தெரியும். அதை பற்றி பேச மாட்டாங்க. அதாவது ஆண்டவருக்கு இவங்கெல்லாம் உதவி செய்கிறது போல, ஆண்டவரை விட நாம் பரிசுத்தமாக இருக்கிறது போல ஒரு கண்ணோட்டத்தை கிரியேட் பண்ண நினைக்கிறாங்க. இப்படி அவர் நாமத்தை இப்படி அவங்க வீணில் யூஸ் பண்ணுறத ஆண்டவர் எப்படி எடுத்துக்குவார்? இல்லை, ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாருங்க. பிறர் என்ன செய்ய நீ விரும்புகிறாயோ அதையே நீ மற்றவர்களுக்கு செய்யுங்கன்னு சொல்லிட்டாருங்க. அப்போது நான் ஒரு வேளை ஒரு பலவீனமாக இருந்து நான் விழுந்தால் மற்றவர்களுக்கு மத்தியில் அவமானப்படக்கூடாது, கர்த்தரிடத்தில் நான் ஒப்புரவாகணும்னு நான் நினைக்கிறது போல அவரும் நினைப்பாருங்கிற உணர்வோடு அவருக்கு உதவியாக இருக்க வேண்டும். ரெண்டாவது, இது எல்லாமே பாடி ஆஃப் கிரைஸ்ட் தானுங்க. ஒரு பார்ட் வீக்காக இருக்குது, கை வீக்காக இருக்குது அப்படின்னா மற்ற எல்லா பார்ட்ஸும் அதுக்கு போய் ஹெல்ப் பண்ணுறதன் மூலமாக முழு சரீரமாகிய சபை ஆசீர்வாதமாக பிரயோஜனமாக இருக்கும். அதை கண்டம் பண்ணுறதுனால என்டையர் பாடி ஆஃப் கிரைஸ்ட் தானே அந்த இடத்துல தூஷிக்கப்படுது. அதனால் அந்த மெச்சூர்டு திங்கிங்கோட ஒரு பிக்கர் பெர்ஸ்பெக்டிவோடு இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இப்போ வில்சன் கேட்குறாரு. வில்சன், இது ஒரு நல்ல டாபிக். நான் கேட்டுகிட்டே இருந்தேன் நீங்கள் பேசுகிறத. எனக்கு இதில் ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ யூடியூப்பில் எல்லோரும் கண்டம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது எப்படி தான் ஓவர் கம் பண்ணுறது? இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது? இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம், இது மூலமாக ஒரு நல்ல மெசேஜ் அவங்களுக்கு ரீச் ஆச்சுன்னா ஐ திங்க் தேட் வில் பிரிங் எ சேஞ்ச். அதுக்கு சான்ஸே இல்லைங்கிறது என்னுடைய உறுதியான விசுவாசம். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க கண்டென்ட்டு தான் வைரல் ஆகும். இப்போ நம்முடைய கண்டென்ட்லேயே பாப்புலராக இருக்கிற 4 ஊழியக்காரர்கள், பாஸ்டர் டி மோகன் சி லாசரஸ் அல்லது ஜான் ஜெபராஜ், இன்றைக்கி அவர் தான் ட்ரெண்டிங். இவங்க பேரெல்லாம் போட்டு அவங்கள திட்டினீங்கன்னா பாருங்கள், நீங்கள் அப்லோட் பண்ணி 1 ஹவரில் ஒரு நாளில் 27,000 47,000 ஆகும். நமக்கு ஒரு 27 கூட வராது. அதனால் நம்முடைய ஊழியத்தின் மூலமாக எந்த சேஞ்சும் பெருசாக கொண்டு வர முடியாது. இதை கேட்கிற ஜனங்கள் இதை பகுத்தறியத்தக்க ஒரு உணர்வை பெற்றுக்கொண்டு அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அவர்களெல்லாம் நாளைக்கு தலைவர்களாய் மாறினார்கள் அப்படின்னா நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய நியர்ஸ் அண்ட் இயர்ஸுக்கு நம்ம ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ண முடியுங்க. அவ்வளோதான் நம்முடைய லிமிட்டட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஓ அப்படின்னா ஏரிக், மிச்சப்படி பெரிய மாற்றம் ஏற்படாதுன்னு நினைக்கிறீங்களா? எப்பவுமே நெகட்டிவ் நியூஸுக்கு நிறையா வரவேற்பு இருக்குங்க. நீங்கள் நேரடியாக சொல்லுகிற, இப்போ நமக்கே நிறைய பேர் சொல்கிறாங்க தம்ப்நெயில்லாம் கொஞ்சம் நெகட்டிவாக போடுங்க அப்படின்ட்டு. நான் பர்பஸாக அதை போடாமல் வேண்டான்னு சொல்லிட்டு நம்ம 2 பேரும் அதை பேசினோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் என்ன சொல்லியிருக்குதோ அதுதான் உள்ள கண்டென்ட் இருக்கும் அப்படிங்கிறத தெரிந்து வருகிறவர்கள் மாத்திரம் வந்தால் போதும். சும்மா ஒருத்தரை கூப்பிட்டேன் அப்படின்னா நெகட்டிவாக ஏதாவது ஒன்று சொல்லி ஒரு ஊழியக்காரர் பெயரை போட்டு என்ன செய்தார் தெரியுமா அப்படின்னு போட்டு அவருடைய நல்ல விஷயங்களையே கூட நம்ம பேசலாம். ஆனால் உள்ளே அவன் ஏமாந்து போயிட்டான்னா அடுத்தது முறையிலேருந்து நம்முடைய தம்ப்நெயிலுக்கு வேல்யூவே இல்லாமல் போயிடுங்க. அதனால் இந்த கடினமான பாதையில், குறுகலான பாதையில், ஜீவனுக்கு போகிற பாதையில் பொறுமையாய் ஓடுகிறது தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க அழைப்பு. கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலவுமாக இருக்கும். அதில் நிறைய பேர் போவாங்க, நிறைய பேர் வருவாங்க, நிறைய பேர் பார்ப்பாங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, அவங்களும் கமெண்ட் போடுவாங்க. இது எதுவுமே நமக்கு நடக்காதுங்க. கொஞ்சம் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பீப்புள். அதெல்லாம் ப்ராட்வே. நம்மளது அதனால் இப்போது நம்ம இதன் மூலமாக நாங்களாம் செட் அப்பார்ட் பீப்புள், வி ஆர் ப்ரீமியம் கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு சொல்ல வரல. முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் நமக்கும் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு யோசிக்கிறோம். நம்மளாலேயும் நிறைய சமயம் இருக்க முடியறதில்ல, நாமளும் ஃபெயில் ஆகிறோம் நிறைய இடங்களில். இப்படிப்பட்ட ஒரு ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புளை உருவாக்கணுன்னா தட் வில் கிரியேட் அ குட் இம்பேக்ட். விவேகானந்தர் சொன்னாருங்களாம், என்கிட்ட 100 பேரை கொடுங்க, இந்தியாவை மாற்றி காமிக்கிறேன்னு. அதே நம்மளும் சொல்லலாம். ஒரு 100 கிறிஸ்தவர்கள் நல்ல உறுதியாக ஆண்டவருக்காக வைராக்கியமாக எழுப்பினாருங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு பெரிய தாக்கம் உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதுக்கு ரொம்ப 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 சான்சஸ் கம்மி. ஏன் டினாமினேஷன், ஏன் பாஸ்டர், ஏன் அபிஷேகம், ஐ ஆம் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ் அப்படிங்கிற நினைப்பில் தான் எல்லாருமே இருக்கிறோம். ஆமாம். எரிக், ஏசாமி எப்பயாவது கண்டம் பண்ணியிருக்காரா? அவர் எப்பவுமே பண்ணலைங்க. அவர் பண்ணியிருந்தாருன்னா நம்ம யாருமே நிலைச்சி நின்றுக்கவே முடியாதுங்க. அவர்
பாவிகளை ரட்சிக்க தான் அந்த பூமிக்கு வந்தார். ம், நம்மை பார்த்து அவர் நீதிமான் என்று அழைத்தாருங்க. ம், ஒரு பாவி போய் சொல்கிறான், பக்கத்தில் இருக்கிறவன் விபச்சாரக்காரன், ஆ, அவன் லஞ்சம் வாங்குறான், அவன் தவறானவன் அப்படிங்கிறான். ஆ, அவனும் வந்து தான் பாவிங்கிறத உணர்ந்து ஜெபிக்கிறான். ஆயக்காரனும் பரிசேயனும் போய் ஜெபிக்கிற இடத்துல ம், அந்த பாவத்தை உணர்ந்த ஆளை பார்த்து, அந்த எபேசியர் 2:8 சொல்லப்பட்டிருக்குதே, ம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. ம். அவன் திரும்பி போகும்போது ஆண்டவர் அவனை ஹி கால்ட் ஹிம் ரைச்சஸ், நீதிமான் என்று அழைக்கிறார். ஆ, அப்போ பாவியாகிய நம்ம பார்த்து அவர் நீதிமான் அழைக்கும்போது ம். இன்னொருத்தனை பார்த்து நம்ம பாவின்னு சொல்றதுக்கு நமக்கு என்ன அருகதை இருக்கு? ஓகே ஓகே. அப்ப ஏசாமி காலத்துல ஏசாமி யாரையுமே நியாயம் தீர்க்கல, கண்டம் பண்ணலன்னு சொல்றீங்களா? அவர் கண்டிப்பான போதனைகளை செய்தார். ம், மனம் திரும்புங்கள் என்று சொன்னார். ஆ, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குதுன்னு சொன்னார். ம், கண்டம் பண்ணி நரகத்துக்கு அனுப்பலைங்க. நமக்கு திரும்ப 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 சான்ஸ் தான் கொடுத்தார். எத்தனை அளவுக்கு சான்ஸ் கொடுத்தாருன்னு கேட்டிங்கன்னா, ம், மற்றவர்களை பார்த்து ம். 70 முறை மன்னிக்க வேண்டும் என்று சொன்னார். ஓ, அதை கணக்கு போட்டிங்கன்னா பல லட்சங்கள் வரும். ம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கணக்கு சொல்லுவாங்க. 7 × 7 × 7 70 தடவை போடுங்கன்னுவாங்க. சிலர் 70 × 7 போடுங்கன்னுவாங்க. எதுவாக இருந்தாலும் நீங்கள் கால்குலேட்டரில் போட்டிங்கன்னா தான் வரும். எரர் காமிக்கும் நம்முடைய ஆர்டினரி கால்குலேட்டரில். ஆ, அப்போ அத்தனை முறை மன்னிங்கன்னு அவர் சொன்னார்ல. ஆ, யாரை பார்த்து சொன்னார்? பேதுருவை பார்த்து சொன்னார். ஆ, பேதுரு மன்னிச்சாரோ இல்லையோ, ம், நீங்களும் நானும் மன்னிச்சோமோ இல்லையோ, ம், நம்மளே அவர் மன்னிச்சிட்டு தான் இருக்கிறாருங்க. ஆ, ஜஸ்ட் திங்க் அபவுட் our failures. ம், How many times we failed. ம், God has never accused us, never condemned us, never sent us away from His presence. பட் அவர் கரங்களை விரித்து என்னிடத்துல வான்னு சொல்லி அழைத்து கொண்டு தான் இருக்கிறார். கதவை தொடர்ந்து தட்டி கொண்டே தான் இருக்கிறார். ஆ, அவர் நம்மளை நீதிமான் என்று தான் பார்க்கிறார். பிதாவும் இயேசுவின் மூலமாய் நம்மை நீதிமானாகவே பார்க்கிறாருங்க. ஓஹோ, அப்போ கண்டம் பண்ணாத ஏசாமி பேரை சொல்லி அவர் உங்களை நிச்சயமா நியாயம் தீர்ப்பாரு, கண்டம் பண்ணுவாரு அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் கண்டம் பண்றது ஒரு நியாயம் இல்லாத செயலா இருக்குல்ல? நியாயம் இல்லாதது ஒன்று, புரிதல் குறைவாக இருக்கலாம்ங்க. ஆ, இப்போது பைபிளில் ஒரு ஸ்ட்ரிக்ட் நியாயப்பிரமாணம் போல புதிய ஏற்பாட்டையும் பார்க்கறதுனால வருகிற விளைவுங்க. நான் வில்சனில் கூட அடிக்கடி பேசுகிற ஒரு விஷயம், we are nothing but நியூ டெஸ்டமெண்ட் Pharisees and Sadduceesங்க, who wants to obey the rules, laws அதெல்லாம். ம், அப்போ நான் பொய் சொல்லாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக அப்படிங்கிறத ஆ, ஃபிசிக்கலாக செய்யாமல் இருந்தால் போதும். ம், மனசுக்குள்ளே தவறான எண்ணங்கள் இருக்கலாம், மனசுக்குள்ளே கோபம் இருக்கலாம், ம், அங்கே செய்யாமல் இருந்தால் போதும். புதிய ஏற்பாடில் அப்படி இல்லை. உங்களுடைய சகோதரனை பார்த்து மூடனேன்னு சொன்னாலே நீங்கள் கொலைபாதகன்னு சொல்கிறாரு. இஃப் யூ ஹாவ் லஸ்டட் அ உமன் யூ ஹாவ் கமிட்டட் adultery ஆல்ரெடி என்று சொல்லுகிறார். இப்போ அந்த கண்ணோட்டத்தில் நம்ம புதிய ஏற்பாட்டை பார்க்காம நம்ம என்ன டீட்ஸ் இருக்கோ அதன் மூலமாக பார்க்கறதுனால வர பிரச்சனைங்க அது. நீங்க சொல்றத பார்த்தா பழைய ஏற்பாடுல நிறைய கண்டம்னேஷன், அதாவது நியாய தீர்ப்புகள் இருந்ததுல. பழைய ஏற்பாடில் நியாயப்பிரமாணம், ம், புதிய ஏற்பாடில் கிருபையின் பிரமாணம். ம். அப்போ இந்த மாதிரி கண்டம் பண்ணிட்டு இருக்கவங்களாம் இன்னும் பழைய ஏற்பாடு காலத்திலே இருக்காங்கன்னு நினைக்கிறேன், பிசிலே. உண்மைங்க. ஐயோ, அவங்க இன்னைக்கு எப்ப மோஸ்ட் ஆஃப் த சர்ச்சஸ்லாம் நியூ டெஸ்ட்மெண்ட் சர்ச்சஸ்னு சொல்லிட்டு ஆ, தே ஃபாலோ த ஓல்டு டெஸ்ட்மெண்ட்டோடைய லா தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ இந்த இந்த ஒரிஜினல் டாபிக் யூடியூப் கண்டம் பண்ணுறோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது பைபிள் ஒரு வசனம் இருக்குல்ல, அதிகமாய் மன்னிக்கப்பட்டவன் அதிகமாய் அன்பு கூறுவான் ஆ, அப்படின்ட்டு. ஆ, அப்போது இந்த கண்டம் பண்ணுறவங்க அந்த ரெஸ்பெக்டிவ் நான் மன்னிப்பு பெற்றேங்கிறத மறந்துட்டாங்களா, இல்லை தெரியாமல் பண்ணுறாங்களா, தெரிஞ்சு பண்ணுறாங்களா? ஆ, சூப்பர். ஆமாம், இது ஓவர் a பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆகிடுதுன்னா, நமக்குள்ளே ஐ ஆம் ஹோலிங்கிற நினைப்பு வந்துடுதுங்க. ம், ஐ ஆம் பர்ஃபெக்ட், ஐ ஆம் ரைச்சஸ். அப்போது மற்றவர்களுடைய குறைகளை உதவி செய்கிற நோக்கத்தோடு பார்க்காமல் குறை சொல்லுவதன் மூலமாக நான் முதலாவது ஐ ஆம் பெட்டர் தென் ஹிம் அப்படிங்கிறத சொல்கிறோம். ரெண்டாவது நான் பர்ஃபெக்ட், ஐ ஆம் ரைச்சஸ்னு சொல்கிறோம். மூன்றாவது அவருடைய ஃபாலோயர்ஸையோ அவரையோ நம்ம டீமீன் பண்ணி பீலிட்டில் பண்ணி அவங்கள டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணி நான் ஒரு கூட்டத்தை ஆதாயப்படுத்துகிறதுக்காக திங்க் பண்ணுற விஷயந்தான் இதனுடைய அல்டிமேட் பிளான். அவர்களுக்கே தெரியாமல் கூட அதை அவங்க செய்யலாம். ஒருத்தர் சபைக்குள்ள நீனு சினிமா பாட்டை பாடுறான் அவன். இவர் ஒரு தடவை கூட அதை ஒரு சினிமா பாட்டை கூட ஹம் பண்ணியிருப்பாரா என்னன்னு தெரியல. இல்லைங்க, இது இன்னொரு விஷயம். நம்ம அகெயின் இதெல்லாம் நம்ம நிறையா இப்போ நம்ம கேஷுவல் டாக்கில் கொஞ்சம் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கோம். இதில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மற்றவர்களை குறை சொல்லும்போது
நீங்கள் வந்து பாவி என்று சொல்லி கண்டம் பண்ணும்போது அந்த தவறையோ இல்லை வேறு பாவத்தையோ நீங்கள் பண்ணவே இல்லைங்களா? நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து வேர் யூ பீன் ஸோ பர்ஃபெக்ட் ஸோ ரைச்சஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு செகண்டில் அவங்களுக்கு உணர்வடைஞ்சிருவாங்க. இல்ல அவங்க சபைக்குள்ள இப்படி பண்ணுறாயே அப்படின்னு அவங்க அவ்வளவு வைராக்கியமா அதை இருக்காங்களே அப்படியே ஹோல்டு சபையோட. பண்ணுங்கள். அதுக்கு நான் ஒரு நல்ல பதில் சொல்கிறேன். இந்த கொஸ்டின் மறந்துடாதீங்க. ஆ. அவங்களுக்குள்ள அந்த உணர்வு வந்துருங்க. உணர்வு வந்த உடனே இல்லைங்க நானும் நிறைய தவறி இருக்கேங்க, ஏன்னா அவங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கார்ல, அப்போ நீங்கள் எப்படி பரலோகம் போவீங்க அப்படின்னு கேட்டால் எல்லாம் கிரேஸ் தானுங்க அப்படின்வாங்க. கிருபை கிருபை. அப்போது உங்களுக்கு மாத்திரம் கிரேஸு, மற்றவர்களுக்கு நியாயப்பிரமாணமா, மற்றவர்களுக்கு லாவா, மற்றவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கணுமா அப்படின்னு கேட்கும் போது தான் அவர்களுக்கு அந்த உணர்வே ஏற்படுதுங்க. ம். இப்போ ரெண்டாவது நீங்கள் சபைக்குள்ளே அப்படின்னு கேட்டிங்கல்ல, இதை நம்மளுடைய சர்ச்சில் ஃபெலோஷிப்பில் நாங்கள் ஒரு தடவை பேசினோம். சபைக்குள்ளே தவறு செய்யக்கூடாது அப்படிங்கிற உணர்வு எப்படிப்பட்டது என்றால், சர்ச்சுக்குள்ளே போகும்போது ஷூவை போட்டு செருப்பு போட்டு போகக்கூடாது அப்படிங்கிறது நான் ஒரு ஊழியக்காரர் சொல்லி கேட்ட விஷயம். இன்ஃபேக்ட் சர்ச்சுக்குள்ளே ஷூவை வச்சுட்டு நான் வெளியே நிற்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஷூவோ அந்த செருப்போ எந்த பாவமும் பண்ணல, நான் தான் அக்கிரம சிந்தையோட அக்கிரம பாவங்களோடு இருந்தேன். ஆ. அப்போது சர்ச்சுக்குள்ளே தான் ஆண்டவர் இருக்கிறார் அப்படிங்கிற நினப்பு நிறைய பேருக்கு இருக்கிறனால சர்ச்சுக்குள்ளே எப்படி பண்ணலாம், சரிங்க சர்ச்சுக்குள்ளே வேணாம் வெளியே பண்ணலாமா, தேட்டரில் பண்ணலாமா. அப்போது அந்த பில்டிங்குக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறதா, அது மகா பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நீ இப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்களே. எல்லா இடத்துலையுமே ஆண்டவர் வியாபித்து இருக்கிறார். பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. அப்போது இந்த பில்டிங் இஸ் அ பிளேஸ் வேர் வி ஆல் கேதர் டுகெதர் டு வர்ஷிப் காடுங்கிறத தவிர காட் டசன்ட் live in that பிளேஸுங்க. ஆண்டவர் அந்த இடத்துல வாழுகிறவர் அல்ல. இப்போ இந்த சபைக்குள்ள பண்ணக்கூடாது, ஆனால் வெளியில் பண்ணலாமா அப்படிங்கிற டிஸ்கஷன் போயிட்டு இருந்ததுல, இது வந்து இவங்களோட புரிந்து கொள்ளுதெல்லாம் பார்க்கும்போது இந்த சர்ச்சு போகிறத வந்து ஒரு ஐடலாக எல்லாரும் நினச்சிக்கிறாங்களோ? உண்மைங்க. இதுக்கு நான் இன்னும் ஒரு தெளிவான பதில் சொல்கிறேன், உங்களுக்கு இதிலே பதில் கிடைச்சிரும். நிறையா சர்ச்சஸில் தாலி கட்டுறதை பாவமாக நினைக்கிறாங்களா இல்லைங்களா? ஆமா ஆமா. அப்போது என்ன சொல்லுவாங்கன்னா, சர்ச்சுக்குள்ளே தாலி கட்ட மாட்டோம், வெளியே கட்டிக்கலாம். அப்போ அவங்களுடைய புரிதல் என்ன? சர்ச்சுக்குள்ளே தாலி கட்டினால் பாவம், வெளியே வந்து கட்டிக்கலாம். எங்கே வெளியேன்னா எங்கேயோ வெளியெல்லாம் இல்லை, செருப்பு விடுற இடத்துல வெளியே கூப்பிட்டு வந்து 2 பேர் நிற்க வச்சு தாலி கட்டுறாங்க. இது வந்து நான் சொல்கிறது 50 பேர் 100 பேர் இருக்கிற சின்ன பாஸ்டர் இல்லைங்க, 50,000 பேர் இருக்கிற சர்ச்சில் நான் பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டேன். உள்ள சர்வீஸ் முடிச்சுட்டு வெளியே கொண்டாந்து செருப்பு நிற்கிற இடத்துல என்னடா 4 பேர் கூட்டமாக நிற்கிறாங்கன்னு பார்த்தா அங்கே தாலி கட்டிகிட்டு இருக்கிறாருங்க. அப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க, சர்ச்சுக்குள்ளார நீங்கள் பாவம் பண்ணாதீங்க, வெளியே போய் பாவம் பண்ணுங்கிறாங்க. கரெக்டாக அது? இதுதான் அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங். ஓ, இது என்னாச்சு, ஒரு தடவை பாஸ்டர் ஒருத்தர் ரொம்ப பயங்கரமா கண்டம் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா வந்து ஒரு அந்த கம்யூனியன் சர்வ் பண்றவர் வந்து செப்பல் போட்டு சர்வ் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் எப்படி நீங்க அப்படி செய்வீங்க அப்படி இப்படி இப்படி திரும்பி பார்க்குறாரு. அவர் ஒய்ஃப் வந்து செப்பல் போட்டு சர்வ் பண்ணிட்டு இருக்கு. அது அவருக்கு ரொம்ப அசிங்கமாயிருச்சு. இல்லை, இந்த கம்யூனியனுடைய ரெவரன்ஸே வந்து இவ்வளோ தவறான புரிதல் பாருங்கள். இன்னும் சொல்லப்போனால் அகெயின் நமக்கு புது செட் ஆஃப் எதிரிகளை நம்ம உருவாக்கிக்க போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் அன்றைக்கு அப்பம் பெற்று கொண்டிருந்தார், இதனுடைய சரீரத்திற்கு அடையாளமாக அதை நீங்கள் சாப்பிடுங்கன்னாங்க. ஒருவேளை அவர் தமிழ்நாட்டில் இயேசு கிறிஸ்து இருந்திருந்தாருன்னா இட்லியை பிரித்து கொடுத்துருப்பாருங்க, அல்லது சப்பாத்தியோ ரைஸோ தோசையோ கொடுத்துருப்பாரு. நம்ம ஊரில் இருந்திருந்தானா காஃபி டீயோ கூட கொடுத்துருப்பார். இது அடையாளமாக செய்கிறது தான். இன்றைக்கு நாம் அதுக்கு கொடுக்குற ரெவரன்ஸு வில்சன் சொன்ன மாதிரி அதை ஒரு ஐடல் மாதிரியே தான் மாற்றிருக்கிறோம். அது நினைவு கூறும்போது என்ன ஆகுது, அது ஒரு சிம்பல் தான். ஆண்டவர் எனக்காக அடிக்கப்பட்டாருங்கிறத திரும்பவும் நினைவு கூறுவதற்கு ஒரு வாய்ப்பாக கருதி ஃப்ரெஷ்ஷாக என்ன நான் திரும்ப ஆண்டவரோட ரெக்கன்சைல் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தவிர அந்த ப்ரெட்டுலேயோ கேக்லேயோ அப்பத்துலேயோ அந்த திராட்சை ரசத்துலேயோ எந்த ஒரு விசேஷமும் இல்லைங்க. சில கிறிஸ்தவர்கள் எப்படி நினைப்பாங்கன்னா, இவங்க என்ன நாஸ்திகர் மாதிரி பேசுகிறாங்க அப்படிம்பாங்க. நாஸ்திகர்களுக்கு இன்னொரு பேர் இருக்குங்க. நம்ம ஊரில் இருக்கிற திராவிடர் கழகத்து பீப்புளுக்குலாம் இன்னொரு பேர் இருக்குது, பகுத்தறிவாளர்கள்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து பகுத்தறிந்து அவர்கள் பார்க்குறாங்க. நம்முடைய கிறிஸ்டியானிட்டியில் ஆவிகளை பகுத்தறிகிறதுங்கிறது ஒரு வரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வரத்தை யாருமே பேசாததுனால நம்ம யாரும் பகுத்தறிகிறது இல்லை. பகுத்தறியும் போது இதனுடைய உண்மை, அதனுடைய இன்டென்ஷன், அதனுடைய பர்பஸ், நோக்கம் தெரிய ஆரம்பிக்கும் போது இது எல்லாவற்றையும் களைந்து ஆண்டவருக்கு பிரியமாய் வாழுகிற, தனிப்பட்ட வாழ்க்கையில் வாழுகிற ஒரு வாழ்க்கை. இன்னொரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அதை கேட்கணுன்னா கேளுங்க, அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன்.
இல்ல இல்ல இது வந்து நம்ம இப்ப பாஸ்டர் சர்ச் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கோம். சரி, இது பாத்தீங்கன்னா ஃபேமிலிஸ்குள்ளேயும் இருக்கு நிறையா. ஒய்ஃப் ஹஸ்பண்டை குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்குது, ஹஸ்பண்ட் ஒய்ஃபை குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கிறது, இப்படி இதெல்லாம் இது வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒருத்தருடைய வாழ்க்கைக்கு அது ரொம்ப தடையா இருக்குது ஒழிய அது வந்து முன்னத்தவங்களை மாத்திர மாதிரி தோணலை. நீங்க என்ன சொல்றீங்க? வீட்டுக்கு வீடு வாசப்படி தான் எல்லா குடும்பங்களும் இருக்கிற விஷயந்தான். அதில் ஓரளவுக்கு மெச்சூர்டாக வரணும்னு நினைக்கிற ஆட்கள் பிளான் பண்ணி அதை மாற்றிக்கொள்ளுகிறார்கள். ஒரு ஓவர் பீரியட் ஆஃப் டைம் பார்க்கும்போது ஐ குட் மேக் மோர் டேமேஜஸ் ஆர் ஐ கேன் என்கரேஜ் மை பார்ட்னர் அண்ட் மேக் ஹிம் டு கம் ஆன் டு த ரைட் ஸ்ட்ரீம் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு ஒருத்தர் விட்டு கொடுத்து இருக்கிற வண்ணமாக ஏற்றுக்கொண்டு வாழ நினைக்கிறவர்கள் நிறையா மாறிக்கிட்டே வந்துட்டுருக்காங்கங்க. ஸோ வந்து ஒருத்தரை நம்ம பார்ட்னரை கண்டம் பண்ணுறனால பைபிள் இப்படி போட்டிருக்கு, நீ என்ன இப்படி பண்ணிட்ட அப்படின்னு, உனக்கு இதுக்கு ஏற்ற தண்டனை உனக்கு கிடைக்க போகுது பாரு, இந்த பாவம் செஞ்சுட்ட நீ இன்னைக்கு போகும்போது எந்த ஆகுதுன்னு பாரு, அப்படிலாம் வந்து கண்டம் பண்ணுறது வந்து மற்றவங்கள பாவத்துக்குள்ளே தள்ளுற மாதிரி இருக்குல்ல. அது மட்டும் இல்லைங்க, அவங்க வந்து ஆளை வச்சு அடிக்கிறது தான் ஆண்டவர் பேரை சொல்கிறது. என்னால் அடிக்க முடியல, ஆண்டவர் இப்போ என்ன அடிக்க போகிறார் பாரு அப்படின்னு சொல்கிறது தான் அவங்களுடைய கோபத்தின் வெளிப்பாடு தான். இப்போ நான் அடிக்கடி என்னுடைய மெசேஜினுடைய ஸ்டார்டிங்கில் சொல்லுவேங்க, நான் நினச்ச நல்லது நிறைய விஷயம் எனக்கு கிடைக்கல, அதே போல் எனக்கு கிடைக்க வேண்டிய தண்டனைகளையும் கொடுக்காமல் ஆண்டவர் என்னை காப்பாற்றியிருக்கிறார். அப்போது நான் செஞ்ச நல்லதுக்கு எனக்கு பலன் கிடைக்கலையேன்னு சில சமயத்தில் நம்ம வருத்தப்படுறோம். நான் செஞ்ச பாவத்திற்கான தண்டனை முழுசும் எனக்கு கிடச்சிருந்தா நான் என்ன ஆயிருப்பேன்னு சொல்ல முடியாதுங்க. அப்போ இந்த கண்ணோட்டத்தோடு நான் இன்னொருத்தரை பார்க்கும்போது அந்த பரிவோடு கனிவோடு நான் பார்க்க முடியும். நான் ரொம்ப பர்ஃபெக்ட் அப்படின்னு நினைக்கிறதுனால வருகிறது தான் யங் மேன் இயேசு வந்து பார்க்கும்போதோ, டேக்ஸ் கலெக்டர் அண்ட் ஃபேரிசி வரும்போதோ, அந்த கண்ணோட்டத்தில் வரவங்கள தான் பார்த்துட்டு ஆண்டவர் கெட்ட குமாரனை அப்ரிஷியேட் பண்ணுறார். நீ எப்படி இருந்தியோ அப்படியே எந்திரிச்சு வா, நீ பாவத்தோடு இருந்த, அந்த அழுக்கு ட்ரெஸ்ஸோடு இருந்த, அப்படியே வா. அப்போது அங்கே வரும்போது ஆண்டவர் அவருக்கு புது வஸ்திரத்தை கொடுக்குறார், மோதிரத்தை கொடுக்குறார், செலிப்ரேஷனை கொடுக்குறார். ஆண்டவருக்கு முன்னால் மாய்மாலம் பண்ண முடியுங்களா? உங்களை ஏமாற்றலாம், ஃபேமிலியை ஏமாற்றலாம், பாஸ்டரை ஏமாற்றலாம், ஆண்டவரை ஏமாற்ற முடியுமா? அப்போ அந்த உணர்வு இல்லை அப்படின்னும் போது ஆண்டவர் பார்க்கிறாருங்கிற உணர்வே இல்லாமல் நம்ம வாழுகிறோன்னு தான் அர்த்தங்க. அப்போ வந்து கண்டம்னேஷன், அதாவது குற்றச்சாட்டுதல், இதெல்லாமே எல்லா லெவல்லையும் இருக்கா? இப்போ இப்போ நிறைய பேர் கேட்குறவங்க, அப்போ எங்கள் பிள்ளைங்களை திருத்தவே கூடாதா, நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா எங்கள் பசங்களாம் வந்து இஷ்டத்துக்கு வாழ்வாங்களே அப்படிம்பாங்க. கரெக்ஷன் இஸ் டிஃப்ரெண்ட்டு, கண்டம்னேஷன் இஸ் டிஃப்ரெண்ட்டுங்க. உங்களுக்கு வந்து சில தவறுகள், இதை இப்படி செய்யாதீங்க, இப்படி செய்யணும்னு சொல்லி கொடுக்கறது வேற. நீ தப்பு பண்ணுறவன், நீ முட்டாள், நீ பாவி, நீ துரோகி, இப்படின்னு அவங்கள அக்யூஸ் பண்ணி கண்டம் பண்ணுறது, ஜட்ஜ்மெண்டலாக இருக்கிறது தவறுங்க. அப்போ அந்த கரெக்டிவ் மெசேஜஸ் நிறையா கொடுக்கலாம். காண்டம்னேஷன் பண்ணுறது வந்து ஒரு நாளும் வந்து அந்த மனிதனை திருத்தாது, ஒருவேளை சபைக்குள்ளே வராமல் துரத்துறதுக்கு வசதியாக இருக்குங்க. நான் அந்த மாதிரி ஊழியக்காரங்க சொல்கிறத கேட்டிருக்கேன். 2 மனைவியை வச்சுட்டு ஒரு சிலரிங்க வந்து உட்காந்துருக்கான், உள்ளே வராத ஓடிடு அப்படிம்பாங்க. அப்போ நான் சொல்லுவேன், அப்படி பாவத்தில் இருக்கவங்களாம் இங்கே வாங்க, அவங்கள ஆண்டவர் நேசிக்கிறார். பாவிகளை ரட்சிக்க தான் வந்தார், பரிசுத்தவானை ரட்சிக்க அவர் வரவில்லை. ஒன் லைனர் சொல்லணும்னு என்ன சொல்லுவீங்க? ஜட்ஜ்மெண்டல். ஹூ ஆர் வி டு ஜட்ஜ் அதர்ஸுங்க. காலத்துக்கு முன்னால் நீங்கள் யாரையும் நியாயம் தீர்க்காதீங்கன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இதை இப்படி எடுத்துக்கலாமா? அப்போது சபைக்கு இல்லை சர்ச்சுக்கு யார் வரணுன்னா, யார் ஏமாத்துறவன், திருடுறவன், இந்த மாதிரி அகோரமாக பாவம் செய்கிறவனை வந்து வெல்கம் பண்ணணும். ஆமாம், அதுக்கு தான் சர்ச்சு. நான் நிறைய பேர் பேசுகிறத கேட்டிருக்கிறேன். இவெல்லாம் சர்ச்சுக்கு போகிறான் பாரு, இவன் எப்படி கெட்ட வார்த்தை பேசுவான், இவன் எப்படி நடப்பான், இவன் நீலாம் பைபிளை தூக்காது அப்படிம்பாங்க. பாவி தானே பைபிள் தூக்கணும். ஆமாம், ஆண்டவர் வந்ததும் அதுக்காக தாங்க. பாவிகளை ரட்சிக்க தான் இயேசு வந்தார். அதுக்கு அவர் நல்ல விளக்கமும் சொல்லிட்டாரு. இப்போ வில்சன் கேட்டதை நான் மாற்றி கேட்குறேன். நல்ல தேக ஆரோக்கியமாக இருக்கிறவன் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாங்களா? போக முடியாது. யார் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்? சிக்கா இருக்கவங்க. அது ஆண்டவர் சொல்லிட்டார், பிணியாளிகளுக்கு வைத்தியன் தேவையே இல்லாமல் மற்றவனுக்கு அல்ல. அப்போ பாவிக்கு தான் சர்ச்சு தேவை, மற்றவனுக்கு அல்ல. நீங்கள் ரொம்ப பரிசுத்தமாக இருந்தால் அங்கேயே இருந்துக்கோங்க. பாவிகளை ஆண்டவர் நேசிக்கிறாருங்க, வெல்கம் பண்ணுறாருங்க. இல்லை பாவிகளுக்காக தானே நாங்கள் காஸ்பல் கூட்டம் போடுறோம், புரியுதா? சரி, நீங்கள் காஸ்பல் கூட்டம் போட்ட உடனே நீங்கள் அப்படியே ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக ஆசிட் வாஷ் பண்ணி கிளென்ஸ்டு பர்சனாக உள்ளே நீங்கள் வர முடியாது. ட்ரை க்ளீன் பண்ணிலாம் உள்ளே வர முடியாது. ஆஸ் லாங் அஸ் யூ லிவ் ஆன் திஸ் பிளானட் எர்த், யூ, ஐ, மைசெல்ஃப் எல்லாருமே வில் ஃபால் ரிப்பீட்டட்லிங்க. ஏன்னு கேட்டால் மாம்சத்தில் நம்ம இருக்கிற வரைக்கும் பரிபூர்ண மாற்றம் இருக்காது. அதுக்கு தான் பேர் ஓல்டு நேச்சர்.
ஓல்டு நேச்சர் ஃபார் இயர்ஸ் டுகெதர். ஆதாம் என் காலத்திலிருந்து நம்ம கூடவே வந்து கொண்டிருக்கிற ஒரு பாவ குணாதிசயங்கள், பழைய சுபாவங்கள். அப்போ அது கிராஜுவலாக தான் மாறுங்க. எப்படி கிராஜுவலாக மாறும்? த மோர் அண்ட் மோர் த டைம் யூ ஸ்பெண்ட் இன் ரீடிங் த வேர்ட் ஆஃப் காட், மெடிடேட்டிங் அப்பான் தெம் அண்ட் ப்ரேயிங் அண்ட் ஹேவிங் ஃபெலோஷிப் வித் த சில்ட்ரன் ஆஃப் காட், உங்களுடைய பாவம் குறைஞ்சிக்கிட்டே ஆவிக்குரிய அனுபவங்கள் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகுங்க. ஸோ இட் இஸ் அ பிக் ப்ராசஸ். ஸோ வந்து என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா இன்னைக்கு பேசினதுல யூடியூப்ல பார்க்கும்போது ஒருத்தர் குற்றம் சாட்டுறாங்க, ஒருத்தரை பற்றி குறை சொல்கிறாங்க, ஒருத்தரை கண்டம் பண்ணுறாங்க. அப்படின்றது வந்து என்ன யூடியூப் மட்டும் இல்லை சர்ச் மட்டும் இல்லை ஃபேமிலியில் கூட இப்படி தான் இருக்குது. ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் அதுலேருந்து வெளியே வந்தாங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு சூழ்நிலைக்கு அவங்கள கொண்டு போகும். கண்டிப்பாங்க. நமக்குள்ள இருதயத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது, நான் யார் என்று தெரியும் போது மற்றவர்களை என்னால் நேசிக்க முடியும். நான் என்னை ரொம்ப உயர்வாக நினைத்து கொள்ளும்போது மற்றவர்களை தாழ்வாக தான் பார்க்க தோணும். அதனால தான் வந்து உள்ளத்தில் தாழ்மை இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் வந்து அருகில் இருக்கிறார். உள்ளத்தில் பெருமையாக இருக்கும்போது அந்த சமீபமாக இருக்கிறார். பெருமையான எண்ணங்கள் இருக்கும்போது கர்த்தர் வந்து நமக்கு தூரத்தில் தான் இருப்பாருங்க. ஸோ யாரையும் நியாயம் தீர்க்க வேணாம் அப்படின்றீங்க. கண்டிப்பாங்க. நாமளே யாரையும் நியாயம் வேண்டாம். யூடியூப்பில் பண்ணுறவங்களுக்கு நம்ம ஒன்று சொல்லலாம். பிரசங்கியில் ஒரு வசனம் இருக்குது. வாலிபனே, உன் கண்ணின் காட்சியிலும் உன் நெஞ்சின் வழிகளிலும் நட, இவை எல்லாவற்றையும் கர்த்தர் ஒரு நாள் நியாயத்தீர்ப்பில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறிந்து கொள். வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லுது, பாவம் செய்கிறவன் இன்னும் பாவம் செய்யட்டும், நன்மை செய்கிறவன் இன்னும் நன்மை செய்யட்டும், பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும். அதனால் அவங்களுக்குள்ள என்ன கன்விக்ஷன் இருக்கோ அதை அவங்க ஃபாலோ பண்ணிட்டோம். நாம் வந்து சீரியஸாக பேசாமல் கேஷுவலாகவே பேசிகிட்டு இருப்போம். இன்னைக்கு எபிசோடு ஒரு வேளை கொஞ்சம் சீரியஸாக போயிருந்துச்சுன்னா நம்முடைய கேஷுவல் டாக்குடைய நோக்கமே கூட கேஷுவலாக பேசுகிறதன் மூலமாக கேஷுவலாக ட்ரூத் ஆஃப் காடை கொண்டு வந்து நிறுத்துறது தான் நம்முடைய நோக்கம். இன்றைக்கு அந்த ட்ரூத் ஆஃப் காட், ஆண்டோடைய வார்த்தை வந்து சேர்ந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்போ வந்து நியாயம் தீர்க்கிறது ஆண்டவருடைய வேலை, நம்மளுடைய வேலை இல்லை. கண்டிப்பாக நம்ம we should not take the role of Godங்க. ரொம்ப கரெக்டான க்ளோசிங் கொடுத்துட்டீங்க. நம்ம வந்து ஆண்டவருடைய ரோலை நாம் எடுக்கக்கூடாதுங்க. ஸோ கர்த்தருடைய வேலை நியாயம் தீர்க்கிறதுன்றது ஆண்டவருடைய வேலை. அவர் பார்த்துக்குவாருங்க. ஓகே, தேங்க்யூ. God bless you. Thank you.